காக்கையும் பாம்பும். ஒரு ஊரில் ஒரு பெரிய மரம். அதில் ஆணும் பெண்ணுமா 2 காக்கைகள் கூடு கட்டி கொண்டு சந்தோஷமாக வாழ்ந்தன. ஹேய், நான் டின்னர் தேட காட்டுக்கு போகிறேன், பத்திரமா இரு, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போச்சு ஆண் காக்கை. பெண் காக்கையும் பார்த்து போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுச்சு. ஒரு நாள் அம்மரத்தில் இருந்த பொந்துக்கு ஒரு கருநாகம் வந்தது. ஹே, சூப்பராக இருக்குடா இந்த இடம், இங்கேயே செட்டில் ஆயிடலாம் அப்படின்னு தோணுச்சு பாம்புக்கு. ஒரு நாள் பெண் காக்கா வேலையாக இருந்தது. அப்போது காக்கையிடும் முட்டையை திருடி திண்டு விட்டது கருநாகம். ஆஹா, சூப்பர் டின்னர், வாழ்க்கைனா இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு பேசிக்கிட்டு பாம்பு கீழே போயிடுச்சு. 1 நாளா 2 நாளா இப்படியே காக்கை வைக்கிற எல்லா முட்டையும் கருநாகம் சாப்பிட்டு ஏப்ப விட்டுக்கிட்டே இருந்துச்சு. கருநாகத்தை காக்கை என்ன செய்ய முடியும்? அதற்காக இப்படியே பார்த்துக்கிட்டா இருக்க முடியும்? மனைவி காக்கை அழ ஆரம்பிச்சுது. ஆண் காக்கை சொல்லிச்சு, அழாத, நான் போய் என் ஃப்ரெண்டுக்கிட்ட ஐடியா கேட்டுட்டு வரேன். அவன் பேர் நரி, அவன் ரொம்ப புத்திசாலி. அவன்கிட்ட ஐடியா கேட்டுட்டு வந்து அப்புறமா அந்த பாம்பை வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நரியை பார்க்க போனது காக்கை. நரிக்கிட்ட முழுமையான விஷயத்தை சொல்லிச்சு காக்கா. நரியும் யோசித்து ஒரு ஐடியா சொல்லிச்சு. இந்த நாட்டு ராஜகுமாரி இங்கே இருக்கிற அருவியில் தான் தினமும் குளிக்க வரா. குளிக்கிறதுக்கு முன்னாடி அவளோட விலை மதிப்பு மிக்க நகைகளை கழட்டி கரையில் வச்சுட்டு தான் குளிக்க போவாள். அந்த நேரம் பார்த்து அவள் நகைகளில் ஒன்றை அவங்க கண்ணில் படுற மாதிரி நீ அலேக்கா தூக்கிட்டு வந்துடு அப்படின்னு சொல்லிச்சு நரி. அதுக்கு காக்கா, ஐயோ, என்னை காலி பண்ணுறதுன்னு முடிவு பண்ணிட்டியா? அந்த நகையை நான் எடுத்தா என்னை கொண்டு போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிச்சு. அதுக்கு நரி, ஹே, கவலைப்படாதடா, நான் சொல்கிறத முழுசாக கேளு. அந்த நகையை அரண்மனை வீரர்கள் கண்ணில் படுற மாதிரி அந்த கருநாகத்தின் பொந்தில் தூக்கி போட்டுரு, அப்புறம் பாரு என்ன நடக்குன்னு அப்படின்னு சொல்லிச்சு நரி. காக்கையும் சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு காக்காயும் நரி சொன்ன யோசனையை ஏற்றுக்குச்சு. அதுக்கப்புறமா பறந்து போய் ராணி குளிக்கும் அருவிக்கு போனது. ராணியின் நகைகளில் முத்துமாலை மிகவும் பளபளப்பாக மின்னியது. அதையே லபக்குன்னு குத்தி கொண்டு காவலர்கள் கண் முன்னா மெதுவாக பறந்து வந்தது. அதற்குள் ராணியின் தோழிகள், காகம் முத்துமாலையை திருடி கொண்டு போகிறது அப்படின்னு கூச்சல் போட ஆரம்பித்தாங்க. உடனே அங்கிருந்த வீரர்கள் காக்காயை துரத்த ஆரம்பித்தாங்க. காக்கா மெதுவாக அவர்கள் கண்ணில் படும்படியாகவே வந்து அவர்கள் அருகில் வந்ததும் முத்துமாலையை பாம்பு இருக்கும் பொந்தில் போட்டது. உடனே காவலர்கள் தம் கையில் இருந்த ஈட்டிகளால் அந்த பொந்தை குத்தி கிளறினாங்க. உடனே பாம்புக்கு கோவம் வந்து சீறிக்கிட்டு வெளியில் வந்துச்சு. பாம்பை பார்த்த காவலர்கள் ஒரே அடி, அவ்வளோதான். பாம்பு பயந்து அந்த இடத்த விட்டு இனிமேல் இந்த காட்டுக்கே வரக்கூடாதுடா சாமின்னுட்டு ஓடியே போயிடுச்சு. இதை பார்த்த காக்கம் மிகவும் சந்தோஷம் அடைந்தது. உடனே நரிக்கு நன்றி சொல்லிவிட்டு தன் குடும்பத்துடன் சந்தோஷமாக வாழ்ந்தது.